ஓகே, நம்ம 2015ல 40 கேள்விகள் பார்த்துருக்கோம். அடுத்த 10 கேள்விகளை பார்ப்போம். 41வது கேள்வி பாருங்க. முறையே VA VB எனும் கனவுளவுகளையும் ஒரே வெப்பநிலையிலும் அமுக்கத்திலும் வெவ்வேறு அடர்த்திகளையும் உடைய AB எனும் இரு இலட்சிய ஈரணு வாயுக்கள் ஒருமிக்க கலக்கப்பட்டுள்ளன. கலவை மேற்குறித்த வெப்பநிலையில் பேணப்படுவதோடு அது ஒரு இலட்சிய ஈரணு வாயுவாக கருதப்படலாம். மேற்குறித்த வெப்பநிலையிலும் அமுக்கத்திலும் வாயு Aயிலும் Bயிலும் ஒளியின் கதிர்கள் முறையே UA UB எனின் கலவையில் உள்ள ஒளியின் கதி அப்படிங்கிறது கேள்வி. ஓகே, இங்க பார்த்தீங்களாக இருந்தால் ரெண்டு விஷயங்கள் சம்பந்தப்படுது. ஒன்று, லட்சிய வாயுக்கள்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. லட்சிய வாயுக்கள்னு சொல்லும் போது நம்ம PV சமன் என்னாட்டிக்கு போகலாம். PV சமன் என்னாட்டிக்கு போகலாம். ஏன்னா நீங்க என்ன ஒரு விதி எடுத்தாலும், பாய்லின் விதியா இருந்தாலும் சரி, சார்ல்ஸின் விதியா எடுத்தாலும் சரி, அது எல்லாமே இந்த லட்சிய வாயு விதிக்குள்ள அடங்கிடும். அதே PV சமன் என்னாட்டிக்குள்ள போகலாம். அதே மாதிரி ஒரு வாயுல ஒளியின் வேகம் பத்தி இங்க பேசியிருக்காங்க. அப்ப அந்த சமன்பாடு தெரிஞ்சிருக்கணும், நம்ம பிறகு பார்ப்போம். இப்ப நீங்க கேள்வியை கொஞ்சம் வாசிச்சு பார்த்தால் தெரியும். மாறா வெப்பநிலையிலும் மாறா அமுக்கத்திலும், சரி. அப்ப இவரு மாறிலி, இவரு மாறிலி. ஆகவே VN R இவங்க தான் சம்பந்தப்பட போறாங்க. ஆனா R ஆப்வியஸ்லி மாறிலி, அவரும் வரப்போறதில்லை. இந்த Vக்கும் Nக்கும் தான் சம்பந்தம். ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், அவங்க கேள்வியில அடர்த்திகள் வேறுபட்டது அப்படின்னு சொல்லி இருக்கபடியால் அடர்த்திகளை நீங்க இங்க சம்பந்தப்படுத்தி ஆகணும். ஆகவே அடர்த்திகளை சம்பந்தப்படுத்துறதுக்கு முன்னுக்கு என்ன நீங்க திணிவுல பேச வேண்டியிருக்கும். V இப்படி போடுங்க, PV சமன் W ஓவர் M RT திணிவுல போட்டாச்சு. இந்த PM TM மாறிலி என்றதால நான் சொல்லலாம் V W over M. இந்த விஷயத்த நான் சொல்லக்கூடியதா இருக்கும். அல்லது V into M திணிவுக்கு நேர்விகித சமனா இருக்கும் அப்படிங்கிற முடிவை நம்ம எடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, அடுத்த விஷயம் பார்ப்போம். ஒரு வாயுல ஒளியின்ற நெட்டாங்கலையின் வேகம் அல்லது வாயுல ஒளியின்ற கதி அப்படிங்கிறது நான் V சமன் போடலாம், அல்லது V முன்னுக்கு சம்பந்தப்படுறதால நான் U சமன் போடுறேன். U சமன் ஸ்கொயர் ரூட் உள்ளுக்கு 3RT over M. அந்த சமன்பாடு தெரியும், 3RT over M. இங்க Mங்கிறது வாயு மூலக்கூறு என்ற திணிவு. அப்ப நீங்க சொல்லலாம் U ஸ்கொயர்ட் நேர்விகித சமன் 1 over M இல்லையா. U ஸ்கொயர்ட் நேர்விகித சமன் 1 over M. இந்த ரெண்டு முடிவுகள் தான் நீங்க உங்களால எடுக்கக்கூடியதாக இருக்கும். மத்தாக்கள்லாம் மாறிலிகள் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து நம்ம இந்த ரெண்டு முடிவுகளை எடுக்கிறோம். இப்ப பார்த்தீங்களாக இருந்தால் நீங்க ஒரு விஷயத்த யோசிச்சு எழுதலாம். என்னன்னா, அங்க இருக்க வாயு கலவையின் மொத்த திணிவு இருக்குல்ல, WT போடுறேன். W டோட்டல் மொத்த திணிவு A இந்த திணிவையும் B இந்த திணிவையும் கூட்டுறதுக்கு சமனா வரும். ஏத்துக்கிறீங்களா? WTங்கிறது A இந்த திணிவையும் B இந்த திணிவையும் கூட்டுறதுக்கு சமனாக வரும். ஆனால் இந்த A இந்த திணிவும் B இந்த திணிவும் இந்த தொடர்பின்படி நம்ம என்ன எழுதலாம்னு சொன்னால், மொத்த வாயு கலவையின் மூலக்கூற்று திணிவு, சரியா, மொத்த வாயுவின் மூலக்கூற்று திணிவு இன்டு கனவளவுகள் பார்த்தீங்கன்னா VA VB சொல்றாங்க இல்லையா, சமன் WA MA VA பிளஸ் MB VB இப்படி எழுதக்கூடியதாக இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னால் இந்த தொடர்பு. சரி, இதை நம்ம நேர்விகித சமனா இருக்க தொடர்பு இந்த மாதிரி சமன்பாட்டில் பிரதிட்டு எழுதலாமான்னு கேட்டா எழுதலாம். நீங்க இதை சமப்படுத்துறதுக்காக ஒரு K போடுங்க. அப்ப V into M சமன் K into W அப்படிதான் வருது தானே. அப்போ W வரும், V M ஓவர் Kன்னு வரும். நீங்க அது எல்லாத்தையும் இங்க பிரதியிடும் போது அந்த கீழே வர K எல்லாம் இங்கேயும் அந்த K வருவார், இங்கேயும் அந்த K வருவார், இங்கேயும் வருவார். அது எல்லாமே சேர்ந்து என்ன செய்யும், வெட்டுப்பட்டு போயிடும். அப்ப இப்படி நேர்விகித சமனா இருக்க தொடர்பை கொண்டு சமன்பாட்டில் நீங்க பிரதிட்டு எழுதலாம். சரியா, அது இப்படி ஒரு தொடர்பு நம்மளுக்கு வருது. ஆனால் நம்மளுக்கு Mக்கும் அங்க இருக்க வாயுவின் வேகத்துக்குமான தொடர்பு தெரியும் தானே, அதை கொண்டாந்து இங்க எழுத போறோம். ஏன்னா விடைகளை பார்ப்பீங்களாக இருந்தால் Uலையும் Vலையும் மட்டும்தான் இருக்கு. அப்ப அதையும் கொண்டு நீங்க எழுதுவீங்களாக இருந்தால் விடை உங்களுக்கு வரும் U ஸ்கொயர் இல்ல 1 over U ஸ்கொயர் இன்டு VA சக VB. நம்ம இந்த U தான் கண்டுபிடிக்கணும், சரிதானே. இந்த MAக்கு பதிலா என்ன எழுதலாம், MAக்கு பதிலா 1 over UA ஸ்கொயர் இன்டு VA சக 1 over UB ஸ்கொயர்
இன்டூ விபி இப்படி வரப்போகிறோம். நம்ம யூவை தானே கண்டுபிடிக்க போகிறோம். சரி, நீங்கள் போமஸ் எடுத்து சுருக்கி எடுக்கலாம். எடுத்தால் ஒரு யூஏ வர்க்கம் யூபி வர்க்கம் மேலே கூட்டுப்படும். யூ ஸ்கொயர்ட் வேணும். அப்போ நீங்கள் என்ன செய்யலான்னு சொன்னால் ஃபஸ்ட்டு தலைகீழா மாற்றுங்களே. அப்போ யூ ஸ்கொயர்ட் வந்துடும். தலைகீழா மாற்றும் போது என்னென்னு வரும்? தலைகீழா மாற்றும் போது நீங்கள் இப்படி தனித்தனியாக தலைகீழா மாற்ற முடியாது. போமஸை எடுத்து பின்னமாக்கிட்டு பிறகு தான் மாற்றலாம். போமஸை எடுத்தால் யூஏ வர்க்கம் யூபி வர்க்கம் போமஸியாக இருக்கும். தலைகீழா மாற்றும் போது யூஏ வர்க்கம் யூபி வர்க்கம் மேலே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா யூபி வர்க்கம் இன்டூ விஏ சக யூஏ வர்க்கம் இன்டூ விபி அப்படி இருப்பார். அதுக்கு கீழே வந்திருக்கும் விபி சக யூபி வர்க்கம் இன்டூ விஏ இது கீழே வந்திருக்கும். இது இல்லாமல் இதில் 1 கீழ் விஏ சக விபி இருந்துச்சு தானே, அவர் மேலே வந்திருப்பார். விஏ சக விபி இவர் மேலே வந்துட்டார். இப்போ இதுக்கு அப்படியே நீங்கள் ரூட் எடுத்து விடுவீங்களாக இருந்தால் உங்களுக்கு தேவையான விடை வரும். அப்போ யூ வரும். இந்த யூஏ யூபி வெளியே வர நீங்கள் விடையை பார்த்து முடிவு பண்ணலாம். விடை உங்களுக்கு வரப்போகுது யூஏ யூபி ஸ்கொயர் ரூட் உள்ளுக்கு விஏ சக விபி அவர் உள்ளுக்கு தான் இருக்காரு. விஏ சக விபி அதன் கீழே இருக்க அந்த கோவை அப்படியே வரும். என்னது நீங்கள் நல்லா பார்ப்பீங்களா இருந்தால் ரெண்டாவது விட இதுக்கு பொருத்தமானதாக இருக்கும். விஏ இன்டூ யூ பி வர்க்கம் சக விபி இன்டூ யூ ஏ வர்க்கம். ஓகே, இந்த விடை பொருத்தமானதாக இருக்கும். ரெண்டாவது பொருத்தமான விடையாக இருக்கும்.